ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த சாயப்பா உன்னை பார்த்தே ஆகணும்னு எதுக்காக ஒத்தை காலில் நிற்கிறேன் தெரியுமா? ஏன்னா இப்போது நான் உன்னை ஆட்கொண்டு உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசு கொடுக்க போறேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு உயரணுன்ற எண்ணத்தோட எனக்காக என் மீது பக்தி செலுத்திய என் செல்ல பிள்ளையான உன்னை காத்து வழி நடத்த நான் முடிவெடுத்துட்டேன். நீ எப்போதும் என்னை நினைக்காத நேரமும் கூட நான் உன்னை என் கண்களால் பாதுகாத்து கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேங்கிறத மறவாத. சில பேர் வேணும்னா மனிதர்கள் உன்னை சுற்றி உதவி செய்கிறது போல நினச்சிக்கிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டு உன்னை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலையும் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ நல்லா இருந்தா போதும், நல்லா வாழ்ந்தா போதும்னு ஒரு தாயாக தகப்பனாக மட்டுமே நினைக்கக்கூடிய சாயப்பா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செய்வதற்காக தான் உன்னை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லவே. இதுவரைக்கும் தாமதமான விஷயங்களை எல்லாம் விட்டுடு. இப்போது என் அருளால் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்ய போறேன். என்னுடைய அருளாசிகள் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன் நிலைமையை உயர்த்த போறேன். உண்மையான உதவினா அது மனசுல தன்னம்பிக்கையும் சுதந்திரத்தையும் தருவதா இருக்கும். அடுத்த மனிதர்கள் உதவி செய்வது போல உன்னை ஒரு கட்டுப்பாட்டுகளை போட்டு சங்கிலியால கட்டி வைக்க கூடாது. யாரெல்லாம் உன்கிட்ட நல்லவங்க போல நடிச்சு உன்னை அடிமையாக்க நினைக்கிறாங்களோ அந்த கைகளை எல்லாம் விலக்கி உனக்கான பாதையை நான் திறந்து வைக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கிறேன். நீ என்கிட்ட வச்ச எந்த பிரார்த்தனையும் நிச்சயமா வீண் போகாது. நீ கேட்ட எல்லாத்தையும் உனக்காக சிறப்பாக செஞ்சு கொடுத்துடுறேன் என் செல்லமே. நீ எதையும் இழந்ததாக நினைச்சு கவலைப்பட வேணாம். என் மேல நீ வச்சிருக்க பக்திக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் சேர்த்துதான் உனக்கான புது பலனாக புது பாதையை காட்ட போறேன். புதியதாக உன் கைகளில் எல்லாவற்றையும் சிறப்பாக ஒப்படைக்கணும்னு தான் பழைய விஷயங்களை எல்லாம் நீ இழந்தாய். நீ இழந்ததை விட இப்போ 2 மடங்கு நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள்ல இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில புது ஒளியை மலரச் செய்வேன். உன் நம்பிக்கை நிச்சயமா உன்னை காப்பாத்தும் என் செல்லமே. இந்த சாயப்பா உன் கூட இருக்கிறதால இனி எல்லா வகையிலும் நீ வலிமை பெற்று முன்னேற போற. குடும்பத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு உடம்பும் மனசும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் தற்காலிகமா ஓய்வு எடுத்துக்கோ. என் பிள்ளையான நீ உன்னை கவனித்து கொள்வதற்கு என்னை விட்டால் வேற யார் இருக்காங்க? அதனால தான் சொல்றேன், என்னதான் நீ உன் குடும்பத்துக்காக உழைச்சாலும் உனக்காகவும் கொஞ்சம் வாழணும் என் செல்லமே. உன்னை மறந்து உன் கடமைகளை மட்டுமே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீனா உனக்குன்னு ஒரு உலகம் இருக்கதையே நீ தெரியாம போயிடுவ. உன் ஆன்மாவுக்குள் கலந்திருக்கும் இந்த சாயப்பா உனக்கு நிஜமான சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்க போறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நன்மைகளை நடத்தி தர்றேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் நீ போகும் பயணமெல்லாம் வெற்றிகரமாக முடியும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் கரங்களால் நீ ஒரு சின்ன நல்லது செஞ்சாலும் அது நிச்சயமாக வளர்ந்து உனக்கு பெரும் நன்மையை தரும் விதமாக மாறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்த தீமைகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலகப் போகுது. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கெட்ட சகவாசம் உன் கூட இருந்தா, கெட்ட நட்புகளோ உறவுகளோ உன் கூட இருந்தா அது நிச்சயமா உன் வாழ்க்கையை கெடுத்துடும். அதனால தீய மனிதர்களை விட்டு விலகி உன் வாழ்க்கையில நல்லதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. என் அருள் உனக்கு துணையாக இருந்து எல்லா திசைகளிலும் நலனையும் செழிப்பையும் கொடுத்து உன்னை சூழ்ந்து நிற்க போது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நேரமும் காலமும் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ என் மேல நம்பிக்கை வச்சதின் பலனாக
எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். இனிமேலும் உன் முயற்சியை நீ அதிகப்படுத்து. முயற்சிக்கான அர்த்தத்தை அதிகமாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் செழிப்பையும் நான் உண்டாக்கி தர்றேன். நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைச்சி வாய்ப்பை பெரிதாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற தயாராகு. நீ கொடுத்த பக்தியும் நீ கொடுத்த அன்பும் நீ காட்டிய பொறுமையும் நீ நடந்து போன பாதையும் செய்த முயற்சிகளும் எல்லாமே சேர்ந்து இப்போ உனக்கான நல்வழி பாதையை காட்டப்போது. நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். உன் பிள்ளைகளின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் உன் உழைப்பின் வழியும் இருக்கிறதல்லவா? அதனாலதான் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை செஞ்சு தர்றதுக்காக இந்த சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். நீ உன்னை சுற்றி இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதுதான் நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு நான் நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால்தான் உனக்கான முன்னேற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச நன்மையும் தான தர்மமும் அனைத்தும் சேர்ந்து உனக்கான நல்ல வழிக்கையா அமைக்கும் போது எல்லா உயிர்களிடமும் நீ சமமாக அன்பு கொண்டு பழகு. உன் வாழ்க்கைங்கிறது சும்மா மற்றவங்க மாதிரி வாழ்ந்து போற சாதாரண ஒரு ஜென்மம் அல்ல. நீ செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே உனக்கு வழிகாட்டும் பாதையாக இருக்கு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நல்ல புரிதலோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருள் கடாட்சத்தின் மூலமாக நீ அழகான வாழ்க்கையை வாழ முடியும். சில நேரங்கள்ல உன் இதயத்துல நீ எதையோ இழந்தது மாதிரி யோசிக்கிற, கவலைப்படுற. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும்னு நம்பு. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்கான ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில புது வாய்ப்புகளையும் நான் தரப்போறேன். வதந்திகளும் குற்றச்சாட்டுகளும் நீ சந்திச்ச தோல்விகளும் எதுவுமே உன் எதிர்காலத்தை முடிக்க முடியாது. நான் தரப்போற அருள்தான் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் மொழியாக மாறப்போகுது. உன்னை பத்தி மற்றவங்க என்ன பேசினாலும் கவலைப்படாத. அது அவர்களுடைய குணம். அவர்களுடைய குணத்தை நினைச்சு நீ கலங்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதுதான். மற்றவங்களோட வார்த்தைகள் எந்த வகையிலும் உன் தலைவிதியை மாற்ற முடியாது. உன் நம்பிக்கையும் நன்மையும் பக்தியும் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயங்களாக இருக்க போது. உன்னை பத்தி யார் தப்பா பேசினாலும் நீ அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. நீ அமைதியாக அன்போடு இருக்கிறாய்னாலே அது உன் கர்ம வினையை சுத்தமாக்கும் விஷயம் என்பதை புரிந்துகொள். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது யாருமே உன்னை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்திட முடியாது. உன் வாழ்க்கையில நீ எதை நினைச்சும் பயப்படாத. உனக்கு துணையாக நான் இருந்து எந்த தீமையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான நன்மைகளை அருளப் போகிறேன். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு குறை என்பதே வரவிட மாட்டேன். இந்த சாயப்பாவை நீ மனசார நம்பினா உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நீ மகிழ்ச்சியா நிம்மதியா அழகாக வாழ்ந்துட முடியும். ஒவ்வொரு அடியையும் நீ பாதுகாப்பாக எடுத்து வச்சு முன்னேறி செல்லும்படி இந்த சாயப்பா உனக்கான வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதா மாத்த போறேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதா மாத்தி காட்டுறேன்.